ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முழுமுதற் கடவுளான சிவபெருமானுக்கு பல திருவுருவங்கள் இருந்தாலும் 64 திருவுருவங்கள் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. அந்த வடிவங்களைப் பற்றியும் அவை அமைந்துள்ள ஆலயங்கள் எவை என்பது பற்றியும் சுருக்கமாக இப்பதிவில் காண்போம். முதலாவதாக லிங்கமூர்த்தி, லிங்கமாக தோன்றிய வடிவம். இந்த வடிவம் உருவமாகவும் உருவமற்றதாகவும் அருவுருவமாக விளங்குகின்றது. உலகிலுள்ள அனைத்து சிவாலயங்களிலும் மூலவராக லிங்கமூர்த்தியே இருப்பார். அடுத்தபடியாக லிங்கோத்பவ மூர்த்தி, லிங்கத்தில் தோன்றிய வடிவம். சிவபெருமான் நீண்டதொரு ஜோதி வடிவம் எடுக்க அந்த வடிவத்தில் அடியையும் முடியையும் தேடி முறையே திருமாலும் பிரம்மாவும் முயற்சித்து தோற்ற கதை நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த வடிவமே லிங்கோத்பவ மூர்த்தம் ஆகும். பல சிவாலயங்களிலும் மூலவருக்கு பின்புறமாக சுற்றுப்பிரகாரத்தில் இந்த வடிவத்தை காணலாம். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் தான் இயற்றிய அனைத்து தேவார பதிகங்களிலும் 9வது பாடலில் இந்த கதையினை குறிக்கும்படி பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக முகலிங்க மூர்த்தி. லிங்க வடிவத்துள் ஒன்றோ அல்லது அதற்கும் மேற்பட்டோ சிவபெருமானின் திருமுகம் உள்ள தோற்றமே முகலிங்க மூர்த்தியாகும். இந்த வடிவத்தினை திருவக்கரை சிவாலயத்தில் மூலவராக காணலாம். 4வது வடிவம் சதாசிவமூர்த்தி. சிவபெருமான் 5 திருமுகங்களுடன் உள்ள வடிவமாகும். சிதம்பரம் நடராஜர் கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் சதாசிவமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 5வதாக மகா சதாசிவமூர்த்தி. சிவபெருமான் 25 திருமுகங்களுடன் உள்ள வடிவமே மகா சதாசிவமூர்த்தியாகும். இந்த வடிவம் காண்பது மிகவும் அரிதானது. காஞ்சிபுரத்தில் உள்ள சுரகேஸ்வரர் ஆலய விமானத்தில் சுதை சிற்பமாக மகா சதாசிவமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். அடுத்த வடிவம் உமா மகேசமூர்த்தி. 4 திருக்கரங்களுடன் சிவபெருமான் வீற்றிருக்க அருகில் உமையம்மை அமர்ந்தவாறு காட்சியளிக்கும் உருவமே உமா மகேசமூர்த்தி ஆகும். கும்பகோணம் அருகே உள்ள கோனேரி ராஜபுரம் ஆலயத்தில் உமா மகேசமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் உட்பட பல தொன்மையான சிவாலயங்களில் இக்காட்சியை காண முடியும். 7வதாக சுகாசனமூர்த்தி. சிவபெருமான் பார்வதி அன்னைக்கு சிவாகமங்களை பற்றி சுகாசன நிலையில் அமர்ந்தபடி விளக்கும் கோலமே சுகாசனமூர்த்தி வடிவமாகும். இத்தகைய வடிவத்தை சீர்காழி ஆலயத்தில் தரிசிக்கலாம். 8வது வடிவம் உமேசமூர்த்தி. சிவபெருமான் உமையம்மையுடன் நின்றருளும் வடிவம். கும்பகோணம் அருகே உள்ள திரு இடைமருதூர் ஆலயத்தில் உமேசமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 9வதாக சோமாஸ்கந்த மூர்த்தி. சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருக்க நடுவில் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் நின்று கொண்டு காட்சியளிக்கும் வடிவமே சோமாஸ்கந்த மூர்த்தியாகும். பல சிவாலயங்களில் உற்சவராக சோமாஸ்கந்த மூர்த்தியை தரிசிக்க முடியும். மேலும் சப்தவிடங்க தலங்கள் உட்பட பல ஆலயங்களில் உள்ள தியாகராஜ வடிவமும் சோமாஸ்கந்த மூர்த்த வடிவமே ஆகும். அடுத்ததாக சந்திரசேகர மூர்த்தி. பிறை சூடியுள்ள வடிவம். சிவபெருமானின் பெரும்பாலான உற்சவர் வடிவங்களிலும் சந்திரனை சூடியவாறே தரிசிக்க முடியும். 11வது வடிவம் இடபாருட மூர்த்தி. விடையேறி காளையின் மீது அமர்ந்திருக்கும் வடிவம். சிவபெருமான் ஊர்வலம் செல்லும் பொழுது பெரும்பாலும் விடையின் மீது இடபாருட மூர்த்தியாகவே காட்சியளிப்பார். பிரதோஷ காலங்களிலும் இந்த வடிவத்திலேயே ஆலயத்தினுள் வலம் வருவார். அடுத்தபடியாக இடபாந்திக மூர்த்தி.
தர்மதேவதை சிவபெருமானின் ரிஷப வாகனமாக இருக்க வரம் வேண்ட அதனை ஏற்றுக்கொண்டு தர்மதேவதையை வாகனமாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமானின் வடிவமே இடபாந்திக மூர்த்தி ஆகும். மயிலாடுதுறை அருகிலுள்ள திருவாவடுதுறை சிவாலயத்தில் இடபாந்தக மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 13வது புஜங்க லலித மூர்த்தி, பாம்புகளை காத்து அருளிய வடிவம். சிவபெருமான் பாம்புகளை தன் உடலில் தரித்து கொண்டு கருடனிடம் இருந்து காப்பாற்றிய வடிவமே புஜங்க லலித மூர்த்தி ஆகும். திருச்சி கல்லணை அருகே உள்ள திருப்பெரும்புலியூர் சிவாலயத்தில் புஜங்க லலித மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 14வது வடிவம் புஜங்கத்ராச மூர்த்தி. சிவபெருமான் தாருகாவனத்து முனிவர்கள் தன் மீது ஏவிய பாம்புகளுக்கு பயப்படுவது போல் நடித்து பின்பு அவற்றை தனக்கு ஆபரணமாக சூட்டிக்கொண்ட வடிவமே புஜங்கத்ராச மூர்த்தி ஆகும். திருவையாறு அருகே அமைந்துள்ள பெரும்புலியூர் சிவாலயத்தில் புஜங்கத்ராச மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 15வது வடிவம் சந்தியா நிருத்த மூர்த்தி, மாலை நேர நடன வடிவம். பார்க்கடலிலிருந்து வந்த ஆலகால விஷத்தினை அருந்திய பின்பு சிவபெருமான் சந்தியா தாண்டவம் நிகழ்த்தினார். இந்த வடிவமே சந்தியா நிருத்த மூர்த்தி ஆகும். நடராஜ பெருமானின் 5 சபைகளில் ஒன்றான மதுரை வெள்ளியம்பல நடராஜர் சந்தியா நிருத்த மூர்த்தி வடிவமாகும். 16வது வடிவம் சதா நிருத்த மூர்த்தி, எப்பொழுதும் நடனமாடும் வடிவம். சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 தொழில்களையும் நடனமாடியபடி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த நடனத்தை உமாதேவி மற்றும் தேவர்கள் தரிசித்து கொண்டு உள்ளனர். இந்த நடன வடிவமே சதா நிருத்த மூர்த்தியாகும். சிதம்பரம் பொன்னம்பல நடராஜர் சதா நிருத்த மூர்த்தி வடிவமாகும். 17வது வடிவம் சண்டதாண்டவ மூர்த்தி. உமையம்மையான காளிக்கும் சிவபெருமானுக்கும் நடன போட்டி நடந்தது. அப்பொழுது சிவபெருமானின் குண்டலம் தரையில் விழுந்தது. அதை காலால் எடுத்து மாட்டிக்கொண்டு நடனத்தை தொடர்ந்தார். இந்த சிவபெருமானின் நடன திருக்கோலமே சண்டதாண்டவ மூர்த்தி ஆகும். கும்பகோணம் அருகே உள்ள கீழ்கோட்டம் சிவாலயத்தில் சண்டதாண்டவ மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 18வது வடிவம் கங்காதர மூர்த்தி. கங்கையின் வெள்ளத்தையும் வேகத்தையும் குறைக்க சிவபெருமான் கங்கையை தன் சடைமுடியில் தாங்கிய வடிவமே கங்காதர மூர்த்தி வடிவமாகும். எல்லோரா குகை கோயிலில் கங்காதர மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 19வது வடிவம் கங்கா விசர்ஜன மூர்த்தி. சிவபெருமான் தன் திருமுடியிலிருந்து கங்கையை விடுவிக்கும் காட்சி. 20வதாக திரிபுராந்தக மூர்த்தி. தாரகாட்சன், கமலாட்சன் மற்றும் வித்யுன்மாலி என்ற 3 அசுரர்கள் 3 பறக்கும் கோட்டைகளை கட்டிக்கொண்டு பல இன்னல்களை புரிந்து வந்தனர். அந்த மூவரையும், அதாவது திரிபுரர்களை அழிப்பதற்காக எடுத்த கோலமே திரிபுராந்தக மூர்த்தி வடிவமாகும். இதில் உலகத்தை தேராகவும், சந்திர சூரியர்களை சக்கரமாகவும், விஷ்ணு அம்பாகவும், பிரம்மா தேரோட்டியாகவும், தேவர்கள் படை வீரர்களாகவும் இருக்க சிவபெருமான் காட்சி அளிப்பது திரிபுராந்தக மூர்த்தி ஆகும். இந்த வடிவத்தினை அநேகமாக அனைத்து சிவாலய கோபுரங்களிலும் காணலாம். 21வது வடிவம் கல்யாண சுந்தர மூர்த்தி. பார்வதி தேவியை திருமணம் செய்ய சிவபெருமான் எடுத்த வடிவமே கல்யாண சுந்தர மூர்த்தி ஆகும். திருவாரூர் அருகே உள்ள திருவீழிமிழலை மற்றும் கும்பகோணம் அருகிலுள்ள திருமணஞ்சேரி ஆகிய ஆலயங்களில் உற்சவராக கல்யாண சுந்தரமூர்த்தி காட்சி தருகிறார். 22வது வடிவம் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி.
ஒரே உருவத்தில் சரிபாதியாக சிவபெருமானும் பார்வதியும் உள்ள வடிவமே அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் ஆகும். ஈரோடு அருகே உள்ள திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரரே மூலவராக காட்சி தருகிறார். மேலும் திருவண்ணாமலை தீபத் திருநாளின் பொழுது மாலையில் சில நிமிடங்கள் மட்டும் சிவபெருமானை அர்த்தநாரீஸ்வரராக தரிசிக்க முடியும். 23வது வடிவம் கஜயுக்த மூர்த்தி. கஜாசுரன் எனும் அரக்கனை அழித்த வடிவமே கஜயுக்த மூர்த்தமாகும். திருவழுவூர் சிவாலயத்தில் கஜயுக்த மூர்த்தியை தரிசிக்கலாம். மேலும் சிவாலயங்களிலுள்ள கோபுரங்களில் சுதை சிற்பமாகவும் இவ்வடிவத்தை காணலாம். 24வது வடிவம் ஜ்வார பக்னமூர்த்தி. ஜ்வார பக்னமூர்த்தி அதாவது ஜுரம் நீக்கும் பரமன் என்று பொருள். இவர் 3 தலைகள், 4 திருக்கரங்கள், 9 விழிகள் மற்றும் 3 கால்களையும் உடைய வடிவமாகும். நாகப்பட்டினம் அருகே உள்ள சாத்தியக்கொடி சிவாலயத்தில் ஜ்வார பக்னமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 25வது வடிவம் சார்தூலஹரமூர்த்தி. தார்காவனத்து முனிவர்கள் ஏவிய கொடிய புலியினை அடக்கி அதன் தோலை உரித்து போர்த்தி கொண்ட கோலமே சார்தூலஹரமூர்த்தி வடிவமாகும். 26வது வடிவம் பாசுபதமூர்த்தி. சிவபெருமானின் அஸ்திரமான பாசுபதக்கணையை வேண்டி தவம் புரிந்த அர்ஜுனனுக்கு பாசுபதக்கணையை அளித்த வடிவமே பாசுபதமூர்த்தி ஆகும். குடவாசல் அருகே உள்ள கொல்லம்புதூர் சிவாலயத்தில் பாசுபதமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 27வது வடிவம் கங்காளமூர்த்தி. வாமன அவதாரத்தின் பொழுது திருமால் மகாபலியை பூமியினுள் அழுத்திய பின்பு ஏற்பட்ட கர்வத்தினால் தேவர்களையும் மனிதர்களையும் வம்புக்கு இழுத்தார். எனவே வாமன வடிவில் இருந்த திருமாலின் கர்வத்தை அடக்க தேவர்கள் சிவபெருமானிடம் கோரிக்கை வைத்தனர். சிவபெருமானும் வாமனரை அடக்கி அவரது தோலை உரித்து தன் மீது போர்த்தி கொண்டு முதுகெலும்பை கையில் தண்டமாக வைத்து கொண்டு நின்ற கோலமே கங்காளமூர்த்தியாகும். 28வது வடிவம் கேசவார்த்தமூர்த்தி. அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்து இருப்பது போல சிவபெருமானும் திருமாலும் இணைந்து இருக்கும் வடிவமே கேசவார்த்தமூர்த்தியாகும். சங்கரன் கோவில் ஆலயத்தில் கேசவார்த்தமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 29வது வடிவம் பிட்சாடனமூர்த்தி. தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தினை அழிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவமே பிட்சாடனமூர்த்தி ஆகும். திருநீர் பூசி பாதங்களில் பாதக்குரடு தாங்கி வலக்கரங்களில் தமருகமும் புல்கட்டும் தாங்கி அருகில் மானும் நிற்க இடக்கரங்களில் சூலமும் பிச்சையோடும் ஏந்தி இருக்கும் கோலமே பிட்சாடனமூர்த்தி ஆகும். பல சிவாலய கோபுரங்களில் சுதை சிற்பமாக பிட்சாடனமூர்த்தி வடிவத்தை காணலாம். மேலும் ராணிப்பேட்டை அருகிலுள்ள திருப்பார்க்கடல் எனும் ஊரில் அமைந்துள்ள சிவாலயத்தில் பிட்சாடனமூர்த்தி வடிவத்தையும் உடன் தார்காவனத்து முனிவர்களின் மனைவியர் சிவபெருமானின் அழகில் மயங்கி நிற்கின்ற காட்சியை அழகாக அமைத்து உள்ளதை காணலாம். 30வது வடிவம் சரபமூர்த்தி. இரண்யனை கொன்ற பின் நரசிம்ம அவதாரத்தில் இருந்த திருமாலுக்கு கோபம் தணியவில்லை. எனவே நரசிம்மரை அடக்குவதற்காக சிவபெருமான் எடுத்த கோலமே சரபமூர்த்தி ஆகும். கும்பகோணம் அருகே உள்ள திருப்புவனம் சிவாலயத்தில் சரபமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 31வது வடிவம் சண்டேச அனுக்கிரகமூர்த்தி. 63 நாயன்மார்களில் ஒருவரான விசாரசருமருக்கு சண்டேஸ்வர பட்டம் அருளும் வடிவமே சண்டேச அனுக்கிரகமூர்த்தி வடிவமாகும். அனைத்து சிவாலயங்களிலும் கருவறையின் வடக்கு சுற்று பிரகாரத்தில் சண்டேச பெருமானை அமர்ந்த நிலையில் தரிசிக்கலாம். கும்பகோணம் அருகில் திருவாய்ப்பாடி சிவாலயத்தில் சண்டேச அனுக்கிரகமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 32வது வடிவம் தட்சணாமூர்த்தி. ஜனகர், ஜனந்தர், ஜனாதரர், ஜனகுமாரர் ஆகியோருக்கு சின்முத்திரை காட்டி ஞானம் அளித்த கோலமே தட்சணாமூர்த்தி வடிவமாகும்.
அனைத்து சிவாலயங்களிலும் தெற்கு பிரகாரத்தில் 4 முனிவர்களுடன் தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுப்பார். நவக்கிரக சிவாலயங்களில் திரு ஆலங்குடியை குருவுக்கான கோயில் என்பர். ஆனால் அங்கு சென்று நவக்கிரக குருவைத்தான் வழிபட வேண்டுமே தவிர தட்சிணாமூர்த்தி வடிவத்தை நவக்கிரக குருவாக ஏன் வழிபடுகின்றனர் என்று தெரியவில்லை. 33வது வடிவம் யோக தட்சிணாமூர்த்தி. ஜனகாதி முனிவர்கள் 4வருக்கும் தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவபெருமான் ஞான உபதேசம் அளித்து கொண்டிருக்கையில் யோக நிலையை பற்றி எடுத்துரைக்க 4வரும் வேண்டினர். சிவபெருமானும் யோக நிலையில் இருந்து காட்டினார். இந்த கோலமே யோக தட்சிணாமூர்த்தி வடிவமாகும். மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ள குறுக்கை என்னும் ஊரில் யோக தட்சிணாமூர்த்தி ஆலயம் உள்ளது. 34வது வடிவம் வீணா தட்சிணாமூர்த்தி. சிவபெருமான் நாரத முனிவருக்கும் சுக்கிர முனிவர்களுக்கும் இசை ஞானத்தினையும் சாமவேதத்தின் இசையையும் கற்பித்த கோலமே வீணா தட்சிணாமூர்த்தி வடிவமாகும். திருச்சி அருகே உள்ள லால்குடி சிவாலயத்தில் வீணா தட்சிணாமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 35வது வடிவம் காலாந்தகமூர்த்தி. மார்க்கண்டேயரை காப்பாற்றும் பொருட்டு பாசக்கயிற்றை வீசிய யமனை தன் காலால் உதைத்து அழித்தார் சிவபெருமான். இந்த கோலமே காலாந்தகமூர்த்தி வடிவமாகும். அபிராமி அன்னைக்கு புகழ்பெற்ற திருக்கடையூர் ஆலயத்தில் காலாந்தகமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 36வது வடிவம் காமதகனமூர்த்தி. தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமான் மீது காமன் கணை எய்த அதனால் தவம் கலைந்த நிலையில் சிவபெருமான் காமனை எரித்த கோலமே காமதகனமூர்த்தி வடிவமாகும். மயிலாடுதுறை அருகிலுள்ள குறுக்கை ஊரில் காமதகனமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 37வது வடிவம் லகுலேஸ்வரமூர்த்தி. புவனங்கள் தோறும் எழுந்தருளும் வடிவம் என்று அனைத்து பதிவுகளிலும் பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வடிவம் பற்றி தெளிவான விளக்கங்கள் எதிலும் காண முடியவில்லை. விவரம் அறிந்தவர்கள் கமெண்டில் தெரிவிக்கவும். 38வது வடிவம் பைரவமூர்த்தி. அந்தகாசுரன் எனும் அசுரனை அழிக்க சிவபெருமான் உருவாக்கிய வடிவமே பைரவமூர்த்தி ஆகும். அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் நாயை வாகனமாக கொண்டு பைரவர் காட்சியளிப்பார். 39வது வடிவம் ஆபத்தோத்தரண மூர்த்தி. ஆபத்தில் இருப்பவர்களுக்கும் துன்பமடைந்தோர்களுக்கும் சிவபெருமான் அருளும் கோலமே ஆபத்தோத்தரண மூர்த்தி வடிவமாகும். சீர்காழி ஆலயத்தில் ஆபத்தோத்தரண மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 40வது வடிவம் வடுகமூர்த்தி. முண்டாசுரன் எனும் அசுரனை அழிக்க சிவபெருமான் உருவாக்கியவரே வடுகமூர்த்தி ஆகும். பாண்டிச்சேரி அருகே உள்ள வடுகூர் சிவாலயத்தில் வடுகமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 41வது வடிவம் சேத்திரபாலமூர்த்தி. ஊழிக்காலத்தில் உலகை காத்த கோலமே சேத்திரபாலமூர்த்தி வடிவமாகும். கரூரிலுள்ள பசுபதீஸ்வரர் சிவாலயத்தில் சேத்திரபாலமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 42வது வடிவம் வீரபத்ரமூர்த்தி. முருகப்பெருமானைப் போலவே வீரபத்ரரும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவரே. தக்கனின் செருக்கை அழிக்க சிவபெருமான் உருவாக்கிய வடிவமே வீரபத்ரமூர்த்தியாகும். அனைத்து சிவாலயங்களிலும் சுற்றுப்பிரகாரத்தில் வீரபத்ரமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 43வது வடிவம் அகோரமூர்த்தி. சத்ததந்து எனும் அரக்கன் சிவபெருமானை அழைக்காது யாகம் செய்தான். அதனை அழிக்க சிவபெருமான் வீரபத்ரரை அனுப்பினார். வீரபத்ரர் தன் அகோர அஸ்திரத்தால் சத்ததந்துவையும் அவன் வேள்வியையும் அழித்த வடிவமே அகோரமூர்த்தி ஆகும். நவக்கிரக சிவாலயங்களில் புதன் வழிபட்ட திருவெண்காடு ஆலயத்தில் அகோரமூர்த்திக்கு என்று தனி சன்னதி உள்ளது. அங்கு மிகவும் நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் காட்சியளிக்கும் அகோரமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 44வது வடிவம் தக்ஷயங்ஷதமூர்த்தி. தக்கன் வேள்வி தகர்த்த வடிவம் தக்ஷயங்ஷதமூர்த்தி.
தரங்கம்பாடி அருகே உள்ள திருப்பரியலூர் சிவாலயத்தில் இந்த வடிவத்தை தரிசிக்கலாம். 45வது வடிவம் கிராதமூர்த்தி. அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்குவதற்காக சிவபெருமான் வேடுவர் கோலம் பூண்டார். அந்த வேடுவ வடிவமே கிராதமூர்த்தி ஆகும். குடவாசல் அருகே அமைந்துள்ள திருக்கொல்லம்புதூர் சிவாலயத்தில் கிராதமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 46வது வடிவம் குருமூர்த்தி. மாணிக்கவாசகப் பெருமானுக்கு குருவாக தோன்றி திரு ஐந்தெழுத்தினை உபதேசித்த வடிவமே குருமூர்த்தி ஆகும். திருப்பெருந்துறையில் குருமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 47வது வடிவம் அசுவாருடமூர்த்தி. இத்திருக்கோலத்தை தமிழில் பரிமேலழகர் என்று கூறுவர். அதாவது மாணிக்கவாசகருக்கு அருளும் பொருட்டு குதிரையின் மீது சிவபெருமான் வருகை தந்த கோலமே அசுவாருடமூர்த்தி வடிவமாகும். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் அசுவாருடமூர்த்தி வடிவத்தை காணலாம். 48வது வடிவம் கஜாந்திகமூர்த்தி. சூரபத்மனுடன் முருகப்பெருமான் போரிட்ட பொழுது இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கிற யானையும் பங்கேற்றது. போரில் ஈடுபட்ட பொழுது ஐராவதம் ஒரு தந்தம் இழந்து காயங்களுடன் தேவலோகம் திரும்பியது. பின்பு திருவெண்காட்டில் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து தன் தந்தத்தினையும் இழந்த பொலிவையும் மீட்டது. இவ்வாறு ஐராவதத்திற்கு அருளிய கோலமே கஜாந்திகமூர்த்தி வடிவமாகும். திருவெண்காடு சிவாலயத்தில் கஜாந்திகமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 49வது வடிவம் சலந்தரவதமூர்த்தி. சலந்தரன் எனும் அசுரனை அழிக்க சிவபெருமான் எடுத்த வடிவமே சலந்தரமூர்த்தி ஆகும். திருவாரூர் அருகே உள்ள திருவிற்குடி சிவாலயத்தில் சலந்தரவதமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 50வது வடிவம் ஏகபாதத்ரிமூர்த்தி. ஒரு பாதம் கொண்டு சிவபெருமான் இருக்க வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் திருமாலும் இருக்கும் கோலமே ஏகபாத திரிமூர்த்தி வடிவமாகும். மயிலாடுதுறை அருகில் திருவிடைமருதூரில் ஏகபாத திரிமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 51வது வடிவம் திரிபாத திரிமூர்த்தி. 3 பாதங்கள் கொண்டு சிவபெருமான் இருக்க வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் திருமாலும் இருக்கும் கோலமே திரிபாத திரிமூர்த்தி வடிவமாகும். மயிலாடுதுறை அருகிலுள்ள திருஇடைமருதூர் சிவாலயத்தில் ஏகபாத திரிமூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 52வது வடிவம் ஏகபாத மூர்த்தி. சிவபெருமான் ஒற்றைப்பாதத்துடன் இருக்கும் வடிவமே ஏகபாத மூர்த்தி ஆகும். கும்பகோணம் அருகே உள்ள தப்பலாம்புலியூர் சிவாலயத்தில் ஏகபாத மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 53வது வடிவம் கௌரி வரப்பிரத மூர்த்தி. சிவபெருமான் கருமை நிறத்தில் இருந்த காளி தேவியை பொன்னிற மேனி அளித்து கௌரியாக மாற்றிய வடிவமே கௌரி வரப்பிரத மூர்த்தி ஆகும். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் கௌரி வரப்பிரத மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 54வது வடிவம் சக்கரதான மூர்த்தி. சக்கராயுதம் சிவபெருமானின் ஆயுதமாகும். திருமாலின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் சக்கராயுதத்தை அவருக்கு தானம் செய்த கோலமே சக்கரதான மூர்த்தி வடிவமாகும். கும்பகோணம் அருகே உள்ள திருவீழிமிழலை சிவாலயத்தில் சக்கரதான மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 55வது வடிவம் கௌரி லீலா சமன்வித மூர்த்தி. உமையம்மையுடன் கேளிக்கைகள் புரிந்த வடிவமே கௌரி லீலா சமன்வித மூர்த்தி ஆகும். வலங்கைமான் அருகே உள்ள பூவனூர் சிவாலயத்தில் இவ்வடிவத்தை தரிசிக்கலாம். 56வது வடிவம் விசாவகரண மூர்த்தி. பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து வந்த ஆலகால விஷத்தினை உண்ட சிவபெருமானின் திருவுருவம் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு நஞ்சுண்ட கோலமே விசாவகரண மூர்த்தி வடிவமாகும். ஆந்திர மாநிலத்தின் எல்லைக்கு அருகே தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சுருட்டப்பள்ளி என்னும் ஊரில் விசாவகரண மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 57வது வடிவம் கருடன் அருகிருந்த மூர்த்தி. திருமாலின் வாகனமான கருடனுக்கும் சிவபெருமானின் வாகனமான நந்திதேவருக்கும் ஏற்பட்ட மோதலில் இருந்து கருடனை காப்பாற்றி அருள் செய்த சிவபெருமானின் திருக்கோலமே கருடன் அருகிருந்த மூர்த்தி ஆகும்.
கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் சிவாலயத்தில் கருடன் அருகிருந்த மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 58வது வடிவம் பிரம்ம சிரச்சேத மூர்த்தி. பிரம்மாவின் செருக்கினை அழித்திட அவரின் 5 தலைகளில் ஒன்றினை கொய்து நான்முகன் ஆக்கினார். இவ்வாறு பிரம்மாவின் தலையை கொய்த கோலமே பிரம்ம சிரச்சேத மூர்த்தி வடிவமாகும். திருவையாறு அருகே உள்ள திருக்கண்டியூர் சிவாலயத்தில் பிரம்ம சிரச்சேத மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். 59வது அவதாரம் கூர்ம சம்ஹார மூர்த்தி. கூர்மம் என்றால் ஆமை. பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த பின்பு மேருமலையை தாங்குவதற்காக கூர்ம அவதாரம் எடுத்த திருமால் கடல் நீர் அனைத்தையும் குடித்து பின் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மின்னல்களை கொடுக்கத் துவங்கினார். கூர்ம அவதாரத்தில் இருந்த திருமாலை சூலாயுதம் கொண்டு சிவபெருமான் கொல்லும் கோலமே கூர்ம சம்ஹார மூர்த்தி வடிவமாகும். சென்னை பாரிமுனை அருகே அமைந்துள்ள கச்சாலீஸ்வரர் சிவாலயத்தில் இவரது ஓவியம் காணப்படுகிறது. 60வது அவதாரம் மச்ச சம்ஹார மூர்த்தி. மச்சம் என்றால் மீன். 4 வேதங்களை காப்பதற்காக மச்ச அவதாரம் எடுத்த திருமால் வேதங்களை காப்பாற்றிய பின் மச்ச உருவத்திலேயே இருந்து கடலில் உள்ள உயிர்களுக்கு எண்ணற்ற துயரங்களை கொடுக்க துவங்கினார். அவரை கொல்வதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவமே மச்ச சம்ஹார மூர்த்தி ஆகும். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் கல்தூணில் இவரது உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. 61வது அவதாரம் வராக சம்ஹார மூர்த்தி. வராகம் என்பது பன்றியை குறிக்கும். வராக அவதாரம் எடுத்த திருமாலை கொன்ற சிவனின் திருவுருவம் வராக சம்ஹார மூர்த்தி எனப்படும். காசி சிவாலயத்திலும் பழமலை கோயிலிலும் வராக சம்ஹார மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். பிரார்த்தனா மூர்த்தி. தார்காவனத்து முனிவர்களின் செருக்கை அழிக்க சிவபெருமான் பிச்சாடனர் வடிவம் எடுத்த பொழுது திருமாலும் மோகினியாக உருமாறி உடன் சென்றார். இதை அறிந்த பார்வதி தேவி கோபம் கொண்டார். பின்பு கையிலை திரும்பிய பின் சிவபெருமான் பார்வதி தேவியின் ஊடலை தணிக்க திருநடனம் நிகழ்த்தினார். இந்த கோலமே பிரார்த்தனா மூர்த்தி வடிவமாகும். 63வது வடிவம் இரத்த பிக்ஷா பிரதான மூர்த்தி. முனிவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகியோரின் அகந்தையை அழிப்பதற்காக சிவபெருமான் பைரவராக உருக்கொண்டு தேவர்கள் முனிவர்கள் ஆகியோரின் இரத்தத்தினை பிச்சையாக வாங்கிய திருக்கோலமே இரத்த பிக்ஷா பிரதான மூர்த்தி வடிவமாகும். காசியில் இரத்த பிக்ஷா பிரதான மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். இறுதியாக 64வது வடிவம் சிஷ்யபாவ மூர்த்தி. முருகப்பெருமானிடம் சிவபெருமான் மாணவர் போல பணிவுடன் பிரணவத்தின் பொருளை கேட்பதாக அமைந்திருக்கும் கோலமே சிஷ்யபாவ மூர்த்தி வடிவமாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலையில் சிஷ்யபாவ மூர்த்தி வடிவத்தை தரிசிக்கலாம். சிவபெருமானின் 64 வடிவங்கள் பற்றி பார்த்தோம். இதில் கங்கா விசர்ஜன மூர்த்தி, சார்தூல ஹரமூர்த்தி, கங்காளமூர்த்தி மற்றும் பிரார்த்தனா மூர்த்தி ஆகிய வடிவங்களை எங்கு தரிசிக்க முடியும் என்று அடியனுக்கு தெரியவில்லை. தெரிந்தவர்கள் கமெண்டில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி வரை இப்பதிவினை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.